ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊழியத்தில் பங்கெடுத்திருக்கிறேன். பாஸ்டர் துரராஜ் அவருடைய குடும்பத்தை பார்த்திருக்கிறேன். இந்த நாளிலும் விசேஷித்த கூட்டத்தில் வந்திருக்கிற நீங்கள் இப்போது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு நல்ல கைகளை தட்டுங்கள். எஸ் ஆமென். ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு இருக்கிறவர். பக்கத்தில் கையை பிடிங்க. சண்டை போட்டாலும் கையை பிடிங்க. ஏன்னா பல நாட்கள் சண்டை போட்டு தான் வந்திருப்பீங்க. இன்னைக்கு கை பிடிச்சாங்க. வந்திருக்கிற நீங்கள் சவுண்டாத்தான் சொல்லுங்களேன். பாக்கியவான்கள், விலையேறப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், பரலோகத்துக்குரியவர்கள். இந்த நடுவு குறிச்சில இந்த ஊழியத்தை ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதித்து நாளுக்கு நாள் பெருகும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். ஆமென். இந்த ஊழியத்தில் உள்ள வந்து ஆண்டவர் 2 வார்த்தை சொன்னார். வாசிக்க வேண்டாம். 2 சாமுவேல் 3:1. ஏமா வாசிக்க வேண்டாமா? ஏமா எவ்வளவு ஸ்பீடா இருக்கீங்க. வீட்டில் வாசிக்க மாட்டாங்க, சர்ச்சில் போட்டு போட்டி போட்டு வாசிப்பாங்க. வீட்டில் பைபிள் எங்க இருக்குன்னு சில ஆட்களுக்கு தெரியாது. தாவீது வரவர பலத்தான். இந்த சபை சொல்லுங்க, சீக்கிரத்தில் வரவர பலக்கும். 5:10 வாசிக்கிறோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இந்த சபை அருமையான மருமகன் சாமுலமாய் பெரிய சபையாய் கர்த்தர் மாற்றி, நோவாவின் பேழையாய் மாற்றி, நாணல் பெட்டியாய் மாற்றி, கர்மேல் பர்வதமாய் மாற்றி, பெதஸ்தாவின் குளமாய் மாற்றி, 100கணக்கான பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வருவார். சத்தமா சொல்லுங்க. எவரையும் மேன்மைப்படுத்த பலனற்றவனுக்காகிலும் பலமுனவனுக்காக உதவி செய்வது லேசான காரியம். அழைத்த அருமையான பாஸ்டர் யுவனிஸ் அவர்களுக்கும், வந்திருக்கிற சுரேஷ் பாஸ்டருக்கும், சாமுக்கும், ஊழியக்காரிகளுக்கும், என்னுடைய தங்கச்சிக்கும், சிலுவை முத்துக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்ம இருப்பது எவ்வளவு நாள்? கொஞ்ச நாட்கள் இருக்க போகிறோம். இந்த கொஞ்ச காலத்தை தேவனுக்காக செலவழிக்கிறவர்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. ஒரு நாளும் தேவன் அவர்களை கைவிடுவது இல்லை, வெட்கப்படுவது இல்லை, அவர்கள் விட்டு ஒரு நாளும் விலகுவது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. சர்ச்சில் அடிக்கடி சொல் 2 வார்த்தை. இன்னைக்கு காலையில் வள்ளியூர்ல தோவாள பெரிய சர்ச்சில் 15 கோடி கட்டியிருக்கிறார். அந்த சபையில் ஊழியம் செய்ய கிருபை செய்தார். 3வது இந்த சபைக்கு வந்து கிருபை செய்தார். நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டில் வாயை பூட்டணும், சர்ச்சில் வாயை திறக்கணும். சொல்லுங்க. ஆண்கள் வாயை திறக்க முடியப்படுது. சபதம் மட்டும் வந்திருக்கீங்களோ? வீட்டில் வாயை இப்ப எப்படி தெரியுமா? வீட்டில் வாயை திறப்பாங்க. காலை 5 மணிக்கு திறந்தா நைட்டு 2 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்பாங்க. ஆண்கள் பேசுகிற வார்த்தை 2100, பெண்கள் பேசுகிற வார்த்தை 8500. மெஜாரிட்டி நீங்க தான். தயவு செய்து வாய்க்கு பூட்ட போடுங்க. இந்த வாய் பண்ற வேலை உலகத்தையே அழிச்சிடும். ஆமென். அடிக்கடி சொல்லுவேன், சர்ச்சுக்கு வரும் ஒரு பாஸ்டா வரணும். சொல்லுங்க. போகும்போது பாஸ்டா பண்ணுமா? வரும்போது பாஸ்ட், போகும்போது லேட்டு. இப்ப எப்படி தெரியுமா? வருவது லேட்டு, ஆராதனை எப்ப முடியுது செய்திக்கு மட்டும் வருவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை கடைசி காலத்தில் வந்திருக்கிற நீங்கள் தேவ சமூகத்தில் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, இந்த புத்தகத்தை தூக்கி வருகிற உங்களை ஆண்டவர் வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, பெருகவே பெருக பண்ணி, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, எந்த இடத்தில் வெட்கப்பட்டீர்களோ அதே இடத்தில் உயர்த்துகிற தேவன். வெளியே உள்ளவங்க அல்லையிலே சொல்லுங்க பிரதர். ஆமா, அவங்க பிரகாரத்தில் இருக்கிறாங்க. நீங்க பரிசுத்த ஸ்தலம், நாங்க மகா பரிசுத்த ஸ்தலம். அதனால வெட்கப்படாதீங்க. எல்லாருக்கும் ஒரே ராஜ்யம் அந்த ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் குறிப்பிட்ட உங்களை மாத்திரமல்ல, எல்லாரையும் மாத்திரமல்ல, ஒருபோது வெட்கப்படாதபடி எனக்கும் என் மனைவிக்கு செய்த அதே அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார். அல்லேலூயா. கைகளை தட்டுனா என்ன கிடைக்கும் தெரியுமா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கைகளை கொட்டியா கைகளை தட்டியா? கை தட்டி பாடி பெர்ஃபார்மன்ஸ் மாத்தி படித்தார். 47ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சகல ஜனங்களே கை கொட்டி. தட்டினா வலிக்குமா கொட்டினா வலிக்குமா? ஏன் பயமா இருக்கோ? கொட்டினா தானே வலிக்கும். கையை கொட்டும் போது சாத்தான் நடுங்குவான். உச்சம் தலைமுதற்கொண்டு உள்ளங்கால் வரை நரம்பு, எலும்பு, தசைகள், நார்கள், தோள்கள், சதைகளிலே இயேசுவின் ரத்தம் பாய்ந்து உங்களை சுகமாய் வாழப்படுகிற தேவன் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. வெளியே உள்ளவங்க கை தட்டுங்க பிரதர். நடுவுக்குறிச்சியில சீக்கிரமா எழுப்பது வந்துடும். உள்ளவங்க மட்டும் கை தட்டுங்க. ஆமென். ஆண்டவர் கைகளை கொட்டி சந்தோஷமாய் பாடுகிறவர்களை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். செய்திக்கு முன்னாடி ஆண்டவர் எதையெல்லாம் எப்படி மாற்றுவார் என்று செய்தி அல்ல, வாசிக்க வேண்டாம். ஒரு 7 காரியத்தை சொல்லி அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் செய்தி கொடுத்து 8:59 இந்த கூட்டம் முடியும். ஆமென். இவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா? டைம் பார்க்கிற ஒரே ஒரு இடங்க தெரியுமா? பெந்தேகோஸ்தே சபையில் தான் பார்ப்போம். சிஎஸ்சிக்காரன் ஆட்சி பார்க்க மாட்டான். எப்போ முடியும் சில ஆட்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி டைம் பார்க்கிற கூட்டம் அல்ல. ஆண்டவரை உன்னதத்தோடு வல்லமையோடு ஆராதிக்கும் போது உங்க வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்வார். யோவான் 1:50 வாசிக்கிறோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எஸ்ஐயா 60:5 வாசிக்கிறோம். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். எரேமியா 33:3 வாசிக்கிறோம். நீ அறியாததும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த வருஷத்துக்குள்ளே இந்த நடுவுக்குறிச்சியில பெரிய மாற்றங்களை ஆண்டவர் கொடுப்பார். இந்த நடுவுக்குறிச்சி பரலோக குறிச்சியா மாறும். ஆமென். ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஆண்டவர் எப்படி மாற்றுவார் என்று சொல்கிற கவனிங்கள். உபாகமம் 23:5 வாசிக்கிறோம். நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன். சத்தத்தை கேட்கிற அருமையானவர்களே, ஆண்டவன் குடும்பத்தில் வருகிற எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு இயேசுவை ஆராதிக்கிறவர்களை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. குடும்பத்தில் சாபங்கள், பிள்ளைகள் மேலே சாபங்கள், தொழில் மேலே சாபங்கள், நம்முடைய வாழ்க்கையில எந்த சாபமாக இருந்தாலும் இயேசுவை ஆராதிக்கும் போது, இயேசுங்கிற வார்த்தையை சொல்லும் போது எல்லா சாபங்களும் மறைந்து போகும். சூரியனை கண்ட பனி மறைவது போல இயேசுவை பார்க்கிற எல்லா பிரச்சனைகளும் அப்படியே மறைந்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லா சாபங்களும் மறைந்து போகும். ஆசீர்வாதமாய் மாற்றுவார். 2வது வாசிக்கிறோம். யோபு 1:42 வாசிக்கிறோம். இழப்பை சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஒருவேளை இயேசு ஆராதனை முடிஞ்சிட்டு வந்துட்டா நல்லா இருக்கும் பார்த்தீங்களா? சொல்லிட்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம்ல. சொல்லுங்க. இழப்பை இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எல்லாம் கைவிதி சொல்லுங்க. இழப்பை இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அந்த யோபு எல்லாவற்றையும் இழந்த முன்பு கணக்குப்படி பார்த்தா 18 கோடி 18 crores. நம்ம 100 ரூபாய் இழந்தாலே சர்ச்சுக்கு வர மாட்டோம். ஒரு அம்மாட்ட கேட்டேன், ஏமா சர்ச்சுக்கு வரல? பாக்கெட்ல 50 ரூபாய் அந்த பாஸ்டர் காணாம போச்சு, சர்ச்சுக்கு வரலன்னாங்க. அப்படி ஆண்டவர் அல்ல. அந்த யோபு என்ன செய்தான் தெரியுமா? 10 காரியம் செய்தான். அதுல பிரதானமான காரியம் யோபு 1:21 வாசிக்கிறோம். வாசிக்க வேண்டாம். கர்த்தர் கொடுத்தார். ஏமா நான் செய்தி சொல்லல, இது முகவரை. இப்பதான் கூட்டு அவியல் பச்சடிலாம் வச்சுட்டு இருக்கோம். இனிமேல் சாப்பாடு, ரசம், மோர், சாம்பார், பாயாசம். அதுக்கப்புறம் 8:59 முடிச்சுட்டு வெளியே போயிடலாம். வாசி அது பாருங்க. கர்த்தர் கொடுத்தார்,
கர்த்தருடைய நாமத்துக்கு. அப்படி இப்படி யாரும் சொல்லுவீங்களா? இப்ப தெரியுமா, கர்த்தர் ஏன் கொடுத்தார், கர்த்தர் ஏன் எடுத்தார், ஆண்டவருக்கு ஏன் ஸ்தோத்திரம், இப்படி பட்டி ட்ரெண்ட் மாறி இருக்கு. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் யோபை போல எல்லா நிலைமையிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது உங்க வாழ்க்கை மாறுவது மாத்திரமல்ல, இழப்புக்கு பதிலாக இரட்டிப்பாய் கொடுக்கிற தேவனை நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கிறிஸ்தவ குதிரை வளர்த்தான, பேர் கிறிஸ்தவ குதிரை. திங்களிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலைக்கு போகும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு வாசல் கட்டிடுவான், நல்லா ஆராதிக்கும். நம்ம செய்கிற ஊழியத்தை யார் செய்கிறா? பறவைகள், மிருகங்கள் செய்து ஆராதிக்கும் போது திடீர்னு ஒரு நாள் குதிரை சனிக்கிழமை நைட்டு காணாம போச்சு. உங்கள்கிட்ட கேட்க, குதிரையை தேடி போவீங்களா, அல்லது பெட்டிஷன் கொடுப்பீங்களா, அல்லது சர்ச்சுக்கு போவீங்களா? உண்மையா? அப்பதான் நல்ல மழை பெஞ்சுக்க நடுவு குறிச்சில எங்க வருவீங்க? தேடி போய் பாஸ்டர் பண்ணுவேன், பாஸ்டர் குதிரை போச்சு பாஸ்டர். அந்த குடும்பம் நினைச்சது, எல்லாரும் சேர்ந்து கைகளை பிடித்து சொன்னாங்களா, கர்த்தர் கொடுத்தார். பயமா இருக்கோ? கர்த்தர் எடுத்தார் சொன்னாலே சில ஆட்கள் பயப்படுறேன், போயிருமோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சர்ச்சில் போய் பாஸ்டர்கிட்ட கை கொடுத்து சொன்னாங்களா, கர்த்தர் கொடுத்தார். எது போயிடுச்சு? போயிடுச்சு. டிவியில் தமிழன் டிவி ஆன் பண்ணாங்க, செய்தி கர்த்தர் கொடுத்தார், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லி ஒரு மாதம் கழித்து கை தட்டுவீங்களா? கை ரெடியா வச்சுக்கோங்க. அப்படி கை தட்டுறதுக்கு ஒரு மாதம் கழித்து அந்த குதிரை இன்னொரு குதிரையை கூட்டிட்டு வந்துச்சு. நல்ல கைகளை தட்டுங்கள். ஆமென். இழந்ததை ஆண்டவர் மறக்க மாட்டார். இழப்புக்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை துதிக்கும். யார் போன் அடிக்கி வெளியே பாட்டு போடுதோ? மூன்றாவது வாசிக்கிறோம், 18ஆம் சங்கீதம் 28 வாசிக்கிறோம், எந்த இருளையும் வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன். சொல்லுங்கள் அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. குடும்பத்தில் இருக்கிற அந்தகாரங்கள், இருளின் ஆதிக்கங்கள் மாறுவதற்கு இயேசு நம்முடைய உள்ளத்தில் வரும்போது எல்லாம் மாறி போகும். அல்லேலூயா. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது மாப்பிள்ளைக்கு தெரியும், தங்கச்சிக்கு தெரியும், செல்வமுத்து பிறகு தெரியும், 58 நாள் சாப்பிட முடியாது. ஆனால் வாயில் புண்ணு கிடையாது. இப்போ இருக்கிறத விட 1 மடங்கு, 3ல் 1 மடங்கு தான் இருப்பேன். பயங்கரமான அந்தகாரம், பயங்கரமான இருள். ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க மாத்திரமல்ல, சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர் இயேசு ஒரு போதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் பலப்படுத்தினார். வீட்டில் போனேன், சாப்பிட்டேன், ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, நடக்க முடியல டேடி, நடக்க முடியல, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. தெரியாதோ? புறுப்புறு பாட்டில் மறந்து போச்சு. சர்ச்சில் உட்கார்ந்து பேசினேன். ஆண்டவர் சொன்ன இசைக்கில் சொன்னார், நீ எழுந்து காலூன்றினல். ஆண்டவருடைய கிருபையினாலே சுகம் பெற்ற பின்பு 13 சபைகளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். தேவனே பெரியவர். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய எல்லா இருளையும் அந்தகாரத்தையும் வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன். இயேசுவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும். ஒரு கதை சொல்றேன், கணக்கு சொல்றேன். 00000 சீக்கிரம் எவ்வளவு? ஜெமிமா சொல்லுமா? 0 தானம்மா? அதே 1 போட்டா 10, 100, 1000, லட்சம், கோடி. அந்த 1 யாரு? இயேசுவை 1 நீங்க வச்சீங்கன்னா
ஆண்டவர் இன்றைக்கு மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வெட்கப்பட்டதை ஆண்டவர் மாற்றி குடும்பத்துக்கு ஆண்டவர் பிரகாசத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய்? வசனத்தை சொல்ல நேரம் இல்ல, சொல்லுங்க. 2 மடங்கு. ரெட்டையில காட்டுங்க, அப்படி ரெட்டால அந்த அம்மா போயிடுச்சு. காட்டுங்க. 2 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு. தொண்டையிலிருந்து மேலே வர மாட்டேக்கோ. ஆமா. அடுத்து 1000 மடங்கு, அடுத்து கோடான கோடி மடங்கு, அடுத்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் பலப்படுத்துவதற்கு நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய எல்லா இருளையும் எப்படி மாற்றுவார்? வெளிச்சமாய் மாற்றுகிறவர். எங்களுக்கு ஆண்டவர் மாற்றினார். ஏப்ரல் கடந்த வருஷத்தில் 18ஆம் தேதி 4:30 மணிக்கு ஜோமணி முடித்தோம். மனைவிக்கு ஹார்ட் அட்டாக். ஏர்வாடி ஆஸ்பத்திரி செக் பண்ணோம். 50 நபரில் உயிர் போயிருந்துட்டாங்க. பல்சனை குறைஞ்சி போச்சு. 20% தான் உயிருக்கு. ஆண்டவர்கள் நாவலில் ஃபோன் பண்ணி வேகமாய் ஆண்டவர் காரில் கொண்டு விட்டோம். அந்த டாக்டர் நல்லா ஹெல்ப் பண்ணார். நல்லா ஜோம் பண்ணோம். நாங்கள் காரில் போகும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் சொன்னோம். ஆண்டவர் 3/4 நேரத்தில் ஸ்டண்ட் வச்சு இன்னைக்கு சுகமாய் ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. சிங்கக்குட்டிகள் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. எனக்கு என்னுடைய மனைவிக்கும் அற்புதமான சுகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். வள்ளியூர்ல இருக்கும்போது 2 பாஸ்டர்ஸ் மகன்கிட்ட போன் பண்ணி அப்பாவுக்கு எப்ப அடக்கம்னு கேட்டிருக்கான். அல்லேலூயா. அப்பாவுக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அந்த அடக்கத்தை ஆண்டவர் மாற்றி நீங்க ஊழியம் செய்கிற பலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். கைகளை நல்ல உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? இருளை வெளிச்சமாய் மாற்று. குறிப்பிட்ட வந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே இருளின் ஆதிக்கம் இருந்தாலும் ஆண்டவர் நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை உதிக்க பண்ணி பிரகாசத்தை கொடுப்பதற்கு இயேசு நல்லவராயிருக்கிறார். 4வது வாசிக்கிறோம். 30ஆம் சங்கீதம் 11 வாசித்து பாருங்க. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். வெளிவிலங்கு சொல்லுங்க பிரதர். புலம்பலை இப்போ பட்டிமன்றம். புலம்புவது ஆண்கள் அதிகமா பெண்கள் அதிகமா? பெண்கள் தானமா? எத்தனை சேல் எடுத்தாலும், எத்தனை நகை போட்டாலும், எத்தனை பணம் இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க. புலம்பி புலம்பி சில குடும்பத்தை நடுத்தருவை கொண்டு வந்த பெண்களும் உண்டு. ஆமென். ஒரு பிரதர் கேட்டேன், பிரதர் எப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். பாஸ்டர் நான் சிரிச்சு 28 வருஷம் ஆச்சுன்னாரு. எப்படி? ஏன் தெரியுமா? 28 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கல்யாணம் ஆச்சு. என்னைக்கு வச்சார் அன்னைக்கு வச்ச ஆப்பு இன்னும் கலரல. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை புலம்பலாய் மாறாதபடிக்கு ஆனந்த களிப்பாய் மாறுவதற்கு எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை உயர்த்துகிறவர்களை ஆண்டவர் கனப்படுத்துவார். சொல்லுங்கள் அல்லேலூயா. யாரெல்லாம் புலம்பனா? அன்னான், எசேக்கியேல் ராஜா, யாக்கோபு எங்க புலம்பனா? யாப்போக்கு நதியில் இக்கரையில் புலம்பனா. அவனுடைய புலம்பலை ஆண்டவர் மாற்றி அவனுடைய பெயரை மாற்றி இயேசுவோடு ஐக்கியப்படும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லா புலம்பலையும் ஆண்டவர் மாற்றுவார். அடுத்து வாசிக்கிறோம் 41ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசி பாருங்க. எல்லா வியாதிகளையும் சொல்ல முடியுங்க. படுக்கை முழுவதையும் மாற்றி ஆரோக்கியமாய் மாற்றுகிறவர். சொல்லுங்க. எல்லா வியாதிகளை மாற்றுகிறவர் இயேசு மாத்திரமே. எத்தனை வியாதி இருந்தாலும் சரி, எங்களுக்கு என்னுடைய மனைவிக்கும் செய்த அற்புதம் மாத்திரமல்ல,
மாப்பிள்ளைக்கும் தங்கச்சிக்கும் செய்த அற்புதம் மாத்திரமல்ல, உங்களுக்கும் ஆண்டவர் செய்து நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி சுகவாழ்வை ஆண்டவர் துளிக்க பண்ணி குடும்பத்தை பிரகாசமாய் மாற்றுவதற்கு இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். தலைக்கு மேல கை தட்டுங்க, தலைக்கு மேல. ஆமென். ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுகிறார். கர்த்தரின் நாமம் நீதிமான் அதற்குள் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதி முன்னிட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அல்லேலூயா. நேற்று வந்து எங்க அண்ணன் யமனேஸ்வர் அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி எல்லாம் வந்தாங்க. வந்து அண்ணனுக்கு ஜோலி முடிஞ்சது, தம்பிக்கு ஜோலி முடிஞ்சதுனாங்க. கடைசி ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இன்னைக்கு போகணும். அன்றைக்கி ஆண்டவருடைய சத்தமாய் கேட்டு நான் கீழ்ப்படிஞ்சனால இன்னைக்கு ஆண்டவர் சுகத்தோடு உங்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். அவர் எதையும் மாற்றுகிறவர் தெய்வம். ஆண்டவர் நம்பினவங்க ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. ஆமென். அடுத்து வாசிக்கிறோம். அடுத்த எத்தனாவது? சாபம் ஆசீர்வாதமா மாறும். ஒன்றும் தெரியாதோ? இருள் மாறும், இழப்பு இரட்டிப்பான ஆசீர்வாதமா மாறும், புலம்பல், அதுபோல வியாதிகள். அடுத்து வாசிக்கிறோம் யோவான் 16:20 வாசித்து பாருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நல்ல கைவிட்டு சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வீட்டில் புருஷன் மனைவி நல்ல சந்தோஷமா இருந்தாங்க. திடீர்னு புருஷன் இறந்து போனார். அன்புள்ள புருஷன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனைவிக்கு ஒரே ஏக்கம், புருஷனை பார்க்க வேண்டும் என்று. ஒரு நாள் நைட்டு சொப்பனத்தில் வந்தானா. யாரு? அவருடைய வீட்டுக்காரர், அவருடைய கணவனார். வந்த உடனே முதல் கேள்வி கேட்டானா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டானா. கவனிக்கமா, நல்லா இருக்குன்னு கேட்டானா. எங்க இருக்குன்னு கேட்டாராம். நரகத்தில் சூப்பர் இடத்துல உட்கார்ந்துருக்கானாராம். மூன்றாவது கேட்டானா, எப்படி இருக்குன்னு கேட்டானா. வீட்டை விட அது ரொம்ப பெஸ்டா இருக்குன்னு சொன்னாராம். ஆமென். அநேக வீடுகள் நரகமாத்தான் இருக்கு. பார்ப்பதற்கு நல்லா இருக்கும். ஆவிக்கிற வாழ்க்கையிலே நீங்கள் குட்டி பரலோகமாய் மாறுவதற்கு, சீயோனாய் மாறுவதற்கு, ஏதேன் தோட்டமாய் மாறுவதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம், நம்முடைய துக்கம் மாறி சந்தோஷமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர். ரெண்டு கை கொண்டு வந்திருக்கீங்களா? வாய் உள்ளவன் பேசுங்க, காது உள்ளவன், கண் உள்ளவன், வாய் உள்ளவன், கால் உள்ளவன், இருதயம் உள்ளவன், மூளை உள்ளவன் இருக்கும். ஆனால் சில ஆட்கள் இருக்காது. சொங்கி மாதிரி கை தட்டுவாங்க, சொங்கி மாதிரி தான் போவாங்க. நல்லா ஆண்டவரை கை தட்டி ஒரே ஒரு வார்த்தை பாடுமா. நீங்க கை தட்டும் போது இந்த செவர் அந்த பக்கம் இடிஞ்சு 2 மணி கச்சா மாறணும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் ஓங்கி, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். ஓ, உங்கள் துக்கம். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. ஓங்கி, துக்கம் மாறும். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. கைவலி, மேல்வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கால் வலி, தொண்டை வலி இருக்குவான, வாய்க்கு மட்டும் வலி வர மாட்டேங்குது. யாராவது வாய் வலிக்கு ஆஸ்பத்திரி போயிருக்கீங்களா? சிறுவம்பத்து பிரதர் யாரும் வரல. வாய்க்கு மட்டும் வலி உண்டாக்க மாட்டாரே. இந்த வாய்ப்படுத்துற பாடு குடும்பத்தையே அழிச்சு போகும். ஆமே. இந்த வாய் பயங்கரமான வாய். நீங்க சர்ச்சில் பேசுன ஒரு அம்மா சிரிச்சு சொல்லுது,
வாய் பேசாம எப்படிப்பா சேர்க்க முடியுதுன்னு தாவீது சொன்னான், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். என் வாய் வார்த்தைகள் ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். 7வது வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 13:10 வாசித்து பாருங்க. நம்முடைய எல்லா குறைவையும் இயேசு கிறிஸ்து என்னவா மாற்றுவாரு? நிறைவாய் மாற்றுவார். கைவிதி சொல்லுங்கள் அல்லேலூயா. எல்லா குறைவை நிறைவாக்குற ஒரே ஒரு ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற இயேசு. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த தேவை வந்தாலும், என்ன காரியம் வந்தாலும் அவர் நம்பினவர்கள் ஒருபோதும் கைவிடுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் எல்லா தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரைக்கு எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய எல்லா குறைகளையும் நிறைவாக்குவார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காக்கா தண்ணி குடிச்ச கதை தெரியுமா? ஏமோ பிள்ளைகளுக்கு தெரியுமாமா? காக்கா தண்ணி குடிக்க உனக்கு தெரியுமாமா? சொல்லுமா. பயப்படாது. தாத்தா ஒரு காக்கா என்ன பண்ணிச்சான்? தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அட்ஜஸ்ட் பண்றாட்கள் நம்ம ஆட்கள். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு விட்டாம பேசுவாங்க. சில பெண்கள் பார்த்தோம், எங்க வீட்டில் பார்த்தோம், ஒரு அம்மா ஒரு பாஸ்டர் ஜோமனை போச்சான். கவனிக்கமா, அந்த அம்மா என்ன சொல்லிச்சா? பின்னாடி ஒரு அம்மா கவனிச்சுட்டு இருக்கு. என் வீட்டு மேல் மாடியில 2 மணி நேரம் ஜெபிப்பேன் பாஸ்டர். வெளியே வந்து அந்த அம்மா கிடைச்சா பின்னாடி உள்ள அம்மா, அவன் வீட்டு மேல் மாடி இல்லை அம்மா, ஓலை வீடுக்கு மேல் வீடுன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவு டூப்புடுறது பெண்கள். அல்லையிலே சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த காக்கா தண்ணி குடிக்க போச்சான். என்னாச்சு பாப்பா? என்னாச்சுமா? தண்ணி எட்டலை. நம்ம ஆளு என்ன பண்ணிப்பான் தெரியுமா? ஒரே கம்பெடுத்து ஒரே போடு, எனக்கு இல்லாத ஜாடி உனக்கு இருக்கு. அதான் ஆண்டவர் காகங்களை நம்மளை கவனிச்சா ஒரு பயிலும் பரலத்துக்கு வர மாட்டான். அதை வைக்கப்படுவ நாய் படுத்துக்கிட்டு அது சாப்பிடாது, தெரியாதா? அடுத்தவனையும் சாப்பிட விடாது. இவனும் பரலத்துக்கு போக மாட்டான், போறவனையும் விட மாட்டான். அந்த காக்கா என்ன முடிச்சு? தண்ணி அடியில் இருக்கு, ஒவ்வொரு கல்லா போட்டுச்சு தண்ணி. அந்த ஜாடி நம்முடைய உள்ளம், போடப்பட்ட கற்கள் ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்தை போட 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 உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கப்பட்டு நம்முடைய எல்லா ஏக்கத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் சர்வ வல்லவராய் இருப்பதற்காக நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய எல்லா குறைவை ஆண்டவர் நிறைவாக்குவார். கல்யாண வீட்டில் இயேசு உட்கார்ந்திருக்கிறார். அங்கே 7 பேர் உட்கார்ந்திருக்காங்க. யார் தெரியுமா? இயேசு, சீஷர்கள், தாயார், வேலைக்காரங்க, வீட்டுக்காரங்க, பந்தி விசுவாரிக்காரங்க, அது மாத்திரமில்லை சாப்பிட வந்த சாப்பாட்டு ராமங்கள் 7 பேர் உட்கார்ந்திருக்காங்க. திடீர்னாச்சு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வள்ளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே சாம்பார் குறைய ஆரம்பிச்சுன்னா உள்ள தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருவான். ஒரு கை கழுவு போற ஒரு மண்டபத்துக்குள்ள கிச்சனுக்குள்ள தண்ணி ஊத்துனா சாம்பார் ரசமா மாறிச்சு. ஆனா இயேசு அப்படி தெரியல. முந்தின ரசத்தை பார்க்கிலும் என்னாச்சு தெரியுமா? ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் சொல்கிறபடி செய்வது மாத்திரமல்ல, இந்த ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள். 6 கச்சாடி. என்ன கச்சாடி? 2 கண்கள். சொல்லுங்க. 1 வாய், 2 வாய் மட்டும் படைச்சிருந்தா 2020 இந்தியா என்னைக்கும் அழிஞ்சிருக்கும். 2 கை, 2 கால், 1 இருதயம். இந்த 6 கச்சாடியை தேவ வார்த்தையினாலும் அபிஷேகத்தினாலும் பரிசுத்தாவினால் நிரப்பும் போது ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவது மாத்திரமல்ல, ருசி உள்ள வாழ்க்கையாய் மாற்றுவதற்கு இயேசு நல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த 7 பேருக்குள்ள ஒரு மனம் இருந்துச்சு. இங்க சில வீடுகளில் ஒரு மனம் கிடையாது. ஒரு வீட்டில் குடும்ப நிச்சயம் நடக்கு, புருஷன் அந்த பக்கம், மனைவி இந்த பக்கம், பிள்ளைகள் இந்த பக்கம். ஆனா ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு ஒருமுகப்பட வேண்டும். 7 காரியத்தை சொல்லுங்கள். சாபத்தை ரொம்ப கஷ்டம். யாரு ஒருத்தன் கேட்டானா, காமராஜ் இருக்கும்போது
நாய்வால நிமுக்க முடியுமான்னு கேட்டாரான் முதலமைச்சர் காமராஜர். ஒருத்தர் சொன்னா நிமுக்கலாம் சார், நான் நிமித்து கொண்டு வாடான். ஒரு நாயை பிடிச்சி சாயந்தரம் 6 மணிக்கு கட்டி காலையில் 6 மணிக்கு பார்த்தா கம்பி வளைஞ்சிருக்கு, வால் நிமிரல. இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் ஜென்ம சுபாவங்கள் மாற வேண்டும், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் மாற வேண்டும். இயேசுவை போல வாழ விரும்புகிறவர்களை ஆண்டவர் எல்லாவற்றிலும் உயர்த்துவார். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. சாபங்கள் ஆசீர்வாதமா மாறும். இருள், இழப்பு, புலம்பல், வியாதி, புலம்பல மாறுமா? வியாதி ஆரோக்கியமா மாறும். துக்கம், குறைவு. இந்த 7 காரியங்களை செய்கிற ஒரே ஒரு ஆண்டவர் யார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். கை தட்ட மாட்டீங்களோ? ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். நல்ல கைகளை தட்டி. எதிரிகளை நேசிக்கின்ற ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். வாங்கி எதிரிகளை நேசிக்கின்ற ஒரே ஒரு தெய்வம் அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். எஸ், அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறவர், ஒருவனாலும் மாற்ற முடியாது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு 3 காரியம் செய்யணும். இயேசுவை நம்பணும். சொல்லுங்க. இயேசுவை ஆராதிக்கணும். அவரோடு நீங்கள் வாழணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரே ஒரு அடிப்பாடலை மட்டும் பாடி ஜெபித்து சில வார்த்தைகளை சொல்லி 8:59 அந்த கூட்டத்தை முடிப்பேன். சந்தோஷமா நீங்க போகலாம். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஒரே ஒரு அடி பாடலாமா? பழைய பாட்டு தெரியுமா? வாரும் வாரும் மகத்துவ தேவனே. தெரியுமா? ஏமா இப்படி ஆட்டுங்களா? இப்படி ஆட்டுங்க. தஞ்சாவூர் பொம்மை மாதிரி எல்லாத்துக்கும் ஆட்டப்படாது. இப்படியா இப்படியா தெரியாதுல? சேர்ந்து பாடலாமா? ஒரே ஒரு அடி மட்டும் பாடலாம். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் 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 வாரும். வெளியே உள்ளவங்க. மகத்துவ தேவனே, மகிமை சொரூபனே, மாவல்ல தேவனே, மகிமை சொரூபனே, மாவல்ல தேவனே, மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே. வாங்கி வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வல்லமையாக இப்போ வந்திடும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல 3 சத்தம் இருக்கு. இத சொல்வீங்களா? எல்லாரும் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வந்திருக்கீங்க. ஆண்டவர் ஆபரேஷன் பண்ணி உங்களை சக்சஸா வீட்டுக்கு அனுப்புவார். ஆமென். நாங்கள் தோவாளியில் இருந்த பாட்டை பாடின ஒரு 78 வயசுக்குள்ள தான் ஆட ஆரம்பிச்சிட்டார். பாஸ்டருக்கே மகிழ்ச்சி. வயசானவங்க ஆடுறாங்க, வாலிப பிள்ளைகள் கையும் தட்டாம தோத்திரம் பண்ணாம இருக்காங்க. இது பாருங்க, கவனிங்க. முதல் சாதாரண சத்தம் சொல்லுங்க. 2வது உரத்த சத்தம். 3வது எக்கால சத்தம். சொல்லுங்க எல்லாரும். சாதா சத்தம் சொல்லுங்க. கை பிடிச்சு சொல்லுங்க. சாதா சத்தம். இப்ப எப்படி பாடுனீங்க? சாதாரண சத்தம், யாருக்கும் கேட்காத ஒரு சத்தம். 2வது எப்படி பாடணும்? 2 குரல் எப்படி சொன்னா? உரத்த சத்தமாய் தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொன்னபோது இயேசு நின்று
அழைத்து தொட்டு சுகமாக்கினார். மூன்றாவது என்ன சத்தம்? எக்கால சத்தம். நடுவக்குறிச்சி முழுவதும் கேட்கணும். 2 மைல் தூரம் கேட்கணும். இல்லாட்டா ஒரு பரலாங்காது கேட்கணும். பாடுமா, சாண சத்த பாடுமா, பாடினாத்தான் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உங்க இதயத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். பாடலாமா? வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ நல்லா வாங்கி தட்டுங்க. வாரும் வாரும் வந்திடும் மகத்துவ மகிமை சொரூபனே, மாவல்ல தேவனே. வாங்கி மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே ஒவ்வொருவருக்கும். வாரும் வாரும் மகத்துவ தேவ. நல்லா வாங்கி தட்டுங்க. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வல்லமையாக இப்போ வந்திடும். வல்லமையாக இப்போ. வேகமா தட்டுங்க. வாரும் வாரோ ஒவ்வொருவரையும் நிரப்பும். சந்தர்வோ அக்கினி வாங்கிடும். வல்லமை ஒவ்வொருவரையும் தொடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். வல்லமையாக இப்போ வந்திடும். வல்லமையாக இப்போ வந்திடும். ஒவ்வொருவரையும் நிரப்பு. தொடு. மாற வேண்டியவைகள் மாறட்டும். உடைக்கப்பட வேண்டியவைகள் உடைக்கப்படட்டும். எந்த காரியங்கள் உடைக்கப்பட வேண்டுமோ எல்லாவற்றையும் உடைக்கிற பரிசுத்த ஆவியானவர் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வலது கரத்தை மாத்திர கண்களை மூடி உயர்த்துங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. ஆவியில நிரம்புங்க. இந்த கூட்டம் முடிந்தங்கள் வீட்டுக்கு போகும்போது அற்புதத்தை காண்பீர்கள். முடியாதவைகள் முடியப்படும். கூடாதவைகள் கூடும். ஆகாதவைகள் ஆகும். நடக்காதவைகள் நடக்கும். திறக்கப்படாதவைகள் திறக்கப்படும். பெற்றுக் கொள்ளாதவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். எஸ் லோ. அப்படி கைகளை உயர்த்துங்கள். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா. யெகோவா தேவன். கைகளை உயர்த்தி. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா. இதுவரை உதவின எபினேசர் உண்டு. வரை உதவின எபினேசர் உண்டு. இனியும் நடத்திடுவா. சத்தமாய் கைகளை உயர்த்தி அசைத்து. இனியும் நடத்திடுவா. இனியும் நடத்திடுவா. இனியும் நடத்திடுவா. எதை குறித்தும் நீ கலங்காதே மகனே. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா. யெகோவா தேவன். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா. யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.
நல்ல கைகளை உயர்த்துங்கள், சத்தமா சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம் நீதிமொழிகள் 10:24, 13, 12. சீக்கிரமா, சொற்ப நேரத்தில் முடிக்கிறேன். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். அடுத்து 13:12, 13:12. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைவிட்டு சொல்லுங்கள் அல்லேலூயா. விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுவது மாத்திரமல்ல, இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விரும்பின காரியத்தை இந்த இரவிலே பெற்றுக்கொண்டு ஆண்டவரை சந்தோஷப்படுத்த போகிறோம். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென், அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் விரும்புவதை நீங்கள் செய்தால், சொல்லுங்க, சத்தமா சொன்னா முடிச்சிருக்கா, 10 மணி வரைக்கும் கேட்ட போட்டுட்டு உள்ள உட்கார சொல்லுங்க. தேவன் விரும்பினதை நீங்கள் செய்தால், நாம் விரும்புவதை 100% ஆண்டவர் செய்வார். எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் செய்தார். அற்பமாய் ஆரம்பித்த அந்த ஊழியத்தை ஆண்டவர் கனப்படுத்தி இன்னைக்கு உயர்த்துவதற்கு காரணம், ஆண்டவர் நம்பி வந்தவர்களை, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் ஒருபோதும் தள்ளாடுவது இல்லை, வெட்கப்படுவது இல்லை, கைவிடப்படுவது இல்லை, அவர்களை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென். அவர் விரும்புவதை நீங்க செய்யணும். அவர் விரும்புகிற 7 காரியத்தில் 1, 2, 3 மட்டும் வேகமா சொல்லி முடிக்கிறேன். வாசிங்கள். யோவான் சுவிசேஷம் 17:24, 17:24. அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் அன்பாய் இருந்தபடினால் நீ எனக்கு தந்த மகிமையை தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது விருப்பம் என்ன? ஆண்டவரோடு கூட நீங்க இருக்கணும். உம்மோடு இருக்கணுமே. நம்ம தள்ளாடி தவழ்ந்து சொன்ன மாதிரி யாரோட இருக்கணும்? ஒரு பிரதர் சொன்னார், மார்த்தாண்டத்தில் ஆராதனை முடிச்சு வீட்டுக்கு போனாராம். பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட போனாராம். 5 லிட்டர் போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி 5 கிலோமீட்டர் போயிருக்காரு. பின்னாடி சவுண்டே இல்லை. எங்கே இறக்கி விட்டாரு? ஏமோ பெட்ரோல் பங்க் இறக்கிட்டு 5 கிலோமீட்டர் வந்துட்டார். திரும்பி வந்தால் அந்த அம்மா என்ன பண்ணும்? அன்பான கணவனே அப்படியே சொல்லும். அன்னைக்கு செய்தி, நீடிய பொறுமையாயிருங்கள். பொறிஞ்சு தள்ளிச்சு பாருங்க. மன்னிச்சுக்குமா ப்ளீஸ், ப்ளீஸ். என்ன ப்ளீஸ் விழிச்சு? அந்த அம்மா பரலத்துக்கு போய் சேர்ந்துச்சு. நீ ஆண்டவருடைய பிள்ளைகளை கவனிங்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரோடு இருப்பவர்கள் எந்த நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், ஆதி 9 நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், தேவனோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். இன்னைக்கு காலையில 5 மணிக்கு தேவனோடு சஞ்சரித்தல் மாத்த கைவித்தி காட்டுங்க. தூக்கத்தில் சஞ்சரித்தல் கைவித்தி காட்டுங்க. எங்க சர்ச்சு பக்கத்தில் ஒரு பிலிவர் இருக்காரு. ஆராதனை 8 மணிக்குன்னா 7:45 தான் பல் விளக்குவார். குடும்பமெல்லாம் பல் விளக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்கு. விளங்கார். ஆண்டவரை தேடுவதற்கு, தேவ சமூகத்தில் அவரோடு இருப்பதற்கு நாம் விரும்பும்போது நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவரோடு இருப்பதற்கு நீங்கள் விரும்பணும். போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லா குழப்பங்கள் வரும். அதை விட்டு தேவனோடு நீங்கள் இருக்கும்போது யாக்கோபை போல நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க.
அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன். சுபாவத்தை மாற்றினார், எண்ணங்களை மாற்றினார், நடைய மாற்றினார், அவனுடைய வாழ்க்கை சுபாவங்களை மாற்றி, அவனுடைய பெயரை மாற்றி யாக்கோபை என்னமா மாற்றினாரு? இஸ்ரவேலாய் மாறினார். ஆண்டவர் அவன் சொன்ன தேவனை முகமுகமாய் கண்டேன், தப்பித்து பிழைத்து சொன்னபோது இயேசுவோடு ஐக்கியப்படும்படி ஒரு பெரிய ஐக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். நல்ல கவனிக்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் நெருக்கங்கள் வரும்போது சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரோடு நெருக்கமாய் இருப்பதற்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் விட்டு விலகும் போது நெருக்கங்கள் வந்தாலும் தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் அவரோடு இருக்க நீங்கள் விரும்ப வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது வாசிப்போமா? அப்போஸ்தலர் 20:24 வாசிங்க. ஆக்ட்ஸ் 20:24. அல்லேலூயா. Thank you Lord. ஆகிலும் ஒன்றையும் குறித்து கவலைப்பட அருமையாக எண்ணேன், ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் பிரசங்கம் பண்ணும்படி ஊழியத்தை நிறைவேற்ற விரும்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது எதை விரும்பணும்? ஊழியத்தை செய்வதற்கு விரும்பணும். ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல, சுவிசேஷர்கள் மாத்திரமல்ல, வந்திருக்கிற எல்லாரும் ஊழியம் செய்யணும். நான் ஒரு கேள்வி கேட்க, ஆடு குட்டி போடுமா, மேட்பெண் குட்டி போடுவானா? ஆடு யாரு? விசுவாசி. அநேகர் மேட்பனை பார்த்து பார்த்து அவர் ஒரு நாள் குட்டி போட மாட்டார். எங்க வேலை என்ன தெரியுமா? புல் மேய்க்க வைக்கிறது, தண்ணி காட்டுறது, அடித்து உரைக்கிறது. அநேக ஆடுகள், வித்தியாசமான ஆடுகள், 4 ஆடு உண்டு. ஒன்றுக்கு எப்போ பார்த்தாலும் வாயிலிருந்து வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா என்ன வடியும்? அது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது நொண்டி நொண்டி நடக்கும். சர்ச்சு 8 மணிக்குன்னா 9 மணிக்கு தான் நொண்டிட்டு வரும். அடுத்து சில ஆடு அடுத்த ஆடுகளை முட்டிக்கிட்டே இருக்கும், சுரண்டிக்கிட்டே இருப்பான். இந்த சேலை எங்க எடுத்தது, இந்த பவுன் நகை எங்க எடுத்தீங்க, இது நோன்ற வேலை. சில ஆடு படுத்த இடத்தை விட்டு ஒரு நாள் மந்திக்க சோம்பேறி ஆடு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தேவ பிள்ளைகளாகி நாம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் போது உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். சந்ததி சந்ததியாக ஆண்டவர் உயர்த்துகிற தேவனுக்கு நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். பைபிள் 5 விதமான ஊழியம் இருக்குமா? வெளியே உள்ள பிள்ளைகள் சொல்லுங்க, எத்தனை விதமான ஊழியம் வருது? 5. அதுக்கு இதுக்கு ஓட்டு போட சொல்லல, 5 விதமான ஊழியம். முதல் ஊழியத்தை சொல்றேன். நோவா அனுப்புன காகம் என்ன செய்தது? புறா. ஒலிவ மர அது கைப்பறதி ஊழியம். இரண்டாவது எலியாவை போஷித்தது யாரு? காகங்கள் போஷிக்கிற ஊழியம். மூன்றாவது கழுதை என்ன பண்ணிச்சு? ஆண்டவரை சுமந்தது. ஆண்டவரை சுமக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. ஆண்டவரை இறக்கி விட்டுட்டீங்கன்னா ஒரு பயிலும் மதிக்க மாட்டான். ஆமென். அல்லேலூயா. அடுத்த ஒரு மீன் என்ன செய்தது? யோனாவை விழுங்கினது. அந்த மீனுடைய ஊழியம் என்ன? உபவாசித்து அடக்கத்தோடு கீழ்ப்படிந்தனால்தான் யோனாவை காப்பாற்றி 1,20,000 மக்கள் உயர்த்தப்படுவதற்கு, பாதுகாக்கப்படுவதற்கு ஆசீர்வாதமாயிருந்தது. அல்லேலூயா. இன்னொரு மீன் என்ன பண்ணிச்சு? பேதுரு காலத்தில் ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற ஊழியம், வெள்ளிக்காசு கொடுத்தது. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்யுங்க, கைப்படுதி ஊழியம். அது மாத்திரம் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். அதுவும் 24:10 வாசித்து பாருங்க. இரவைக்கான ஆயத்தப்படுத்த எத்தனை ஒட்டகம் போச்சு? எத்தனை ஒட்டகம்? 10, 20, 50, 100. சொல்லுங்க, ஆப்ஷன் சொல்லுங்க. சந்தேகமா இருக்கோ? 10 ஒட்டகத்தை கொண்டு போனான். 24 படிச்சு பாருங்க. ஒட்டகங்களை மடக்கி போடு. camels to kneel down. ஒட்டகங்கள் முழங்கால் படுகின்றன. ஜெப முடியும். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊழியத்தை செய்யும் போது அதற்கு ஏற்ற பலனை ஆண்டவர் தருவார். உங்க ஊழியம் அழைச்சது நீங்க, நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் மெதுவா படு, வெளி காக்கக்கூடாது. அழைச்சது நீங்க,
உங்க பிள்ளை நான் ஏன் கலங்கணும்? ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் விரும்புகிற ஊழியத்தை நீங்க செய்யும் போது குடும்பத்தை பாதுகாப்பார், குடும்பத்தை போஷிப்பார், குடும்பத்தை விடுவிப்பார், குடும்பத்தை உயர்த்துவார். குடும்ப சகிதமாய் தேவராஜ்யத்தில் பிரவேசித்து சந்தோஷமாய் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்க விரும்புறீங்க? வேண்டாங்கடோ. நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இயேசு கண்டிப்பா வருவார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது வாசிப்போம். மார்க் 12:37 வாசித்து பாருங்க. மார்க் 12:37. அல்லேலூயா. தாவீது தானே ஆண்டவர் என்று சொல்லி இருக்க எப்படி என்றார். அநேக ஜனங்கள் விருப்பத்தோட கேட்டார்கள். எதை விரும்பணும்? எதை? 66 புத்தகத்தை விரும்பணும். 66 புத்தகத்தை வாசித்து முடிச்சவங்க அல்லையில சொல்லுங்க பாப்போம். ஒரு முறையாவது வாசிக்கலையோ? இந்த 66 புத்தகம் 66 ஏக்கர் மாதிரி. இதை வச்சு எத்தனை கோடி ஆண்டவர் கொடுப்பார்? அதை சொன்னாரு. ஆர்சி மதத்தை விட்டு வெளியே 3 முறை அழிப்பதற்கு அவர் பிளான் பண்ணாங்களாம். இந்த பைபிளை தூக்கிட்டு வெளியே வந்தாரு. அதான் இன்னைக்கு ஜெபத்தோட்டம். லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு அவருக்கு மட்டும் 570 சபைகள் இருக்குது. சாதாரண வேதத்தை தூக்கி கொண்டு வந்தவரை இன்றைக்கு அகில உலகத்திலும் நூற்றுக்கணக்கான பாடலை பாடுவதற்கு உதவி செய்த தேவன் வேத புத்தகத்தை நேசிக்கிறவர்கள் குடும்பத்தை சந்ததி சந்ததியாக ஆண்டவர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஐயா மகனை காலேஜுக்கு அனுப்புனாராம். போன் பண்ணானா, பீஸ் கட்டணும், பணம் அனுப்புங்கடானா. பைபிளை படினார். அடுத்து போன் பண்ண, பீஸ் கட்ட பணம் அனுப்புங்க, பைபிளை படினார். 3வது முறை சொல்லி முடிச்ச உடனே வலுக்கட்டாயமா ஆசை இல்லாம பைபிளை திறந்து பார்த்தா ஒவ்வொரு பக்கத்திலும் 1000 ரூபாய் வச்சிருந்தாராம். 3,75,000 இந்த பைபிளை வச்சு கொடுத்து விட்டுருக்காரு. இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள், தூக்கி சுமப்பவர்கள் ஆண்டவர் குடும்ப சகிதமாய் உயர்த்துவது மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிறவர். சத்திய வேதம் காட்டும் சத்திய வேதம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1976 அக்டோபர் 1ஆம் தேதி தகப்பனார் மரித்தார். அப்போது வயசு எனக்கு 8, ஜெசிக்கு 4. யாருன்னு தெரியாது. அப்பா இருந்தவர் இருக்கிறாரு. அவர் கொடுத்து போன ஒரே ஒரு சொத்து பைபிள் மட்டும்தான். ஆமென். அந்த சொத்து அழியாது. 7 பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து இன்னைக்கு அநேகர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி உதவி செய்தது இந்த சத்திய வேதம். இந்த வேதத்தை தூக்கி சுமக்கிறவர்களை ஆண்டவர் தூக்கி சுமப்பார். வேதத்தை பயன்படுத்துகிற உங்களையும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போனாராம். பைபிள் வாமானார். அந்த அம்மா தூசியை தட்டிட்டு 2 மணி நேரம் கழிச்சு கொடுத்துட்டான். என்னம்மா பைபிள் மறந்துட்டேன்? பாஸ்டர் படிச்சு 6 மாசம் ஆச்சு. தோத்திரம் தோத்திரம். பைபிளை கொடுத்து திறந்து பார்த்தா பிரசங்கி புத்தகத்தில் பேன் சீப்பு, வெளிப்படுத்த விசேஷத்தில் லாட்டரி சீட்டு. குடும்பம் நல்லா இருக்கும்ல? நீ வேதத்தை மறந்தால் பிள்ளைகளை சந்ததி சந்தியா மறுக்கிற தேவன். இன்னைக்கு அநேக குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பது காரணம் வேதத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை. நம்ம அடிக்கடி பிளவுஸ் மாத்திரம், சேலை மாத்திரம். என்னைக்காவது பைபிளை மாத்திருக்கீங்களா? என்கிட்ட இருக்கிறது 8வது பைபிள், என் மனைவிக்கு இருப்பது 10வது பைபிள். இதான் நமக்கு சொத்து. சொல்லுங்க, இதுதான் சொத்து. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்தை நல்ல விருப்பத்தோட கேட்கணும். என்னைக்காவது ஜோமனிட்டு வந்திருக்கீங்களா? ஆண்டவரே இன்னைக்கு என்னோடு பேசும் என்று ஜோமனில் கைவித்து காட்டுங்க.
பாஸ்டர் என்ன பார்த்து தான் குத்துறார் பாஸ்டர், பாஸ்டர் என்ன பார்த்து அறுக்கிறார் பாஸ்டர். குத்துனாத்தான் நெல் அரிசியா மாறும், அறுத்தாத்தான் சன்னலா மாறுவீங்க. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனத்தை விருப்பத்தோட கேளு. அடுத்து வாசிப்போம் 1 கொரிந்தியர் 14:5. சீக்கிரம். அல்லேலூயா. பாப்பா வாசிங்க பாப்பா. நீங்கள் எல்லாரும் போதும், அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவனோடு இருக்க விரும்பணும், இரண்டாவது ஊழியம் செய்ய விரும்பணும், மூன்றாவது நானே பிரசங்கித்து நானே சொல்லி முடிச்சிருவேன். ரொம்ப நல்லவர்கள். ஆமென். கடைசி காலத்தில் சாத்தானுக்கு ஒரு பேர் தெரியுமா? பொறுக்கி. ஒன்னான ஒரு பொறுக்கி அவன் தான். சர்ச்சில் வசனத்தை கேட்டு படியில் இறங்குவான், அவ்வளோத்தையும் பொறுக்கி விட்டுட்டு எம்டி அனுப்பிடுவான். அடுத்த வாரம் கேளுங்க, நல்லா இருந்துச்சு பாஸ்டர், ஒன்றுமே ஞாபகம் இல்லை. 25 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஒரு திட்டி இருப்பான், அது மட்டும் ரெக்கார்டாக உள்ள இருக்கும். குடும்பம் வழங்குமா? வழங்காது. அதை மறக்கணும், இதை எப்போதும் நினைக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அந்நிய பாஷைகளை எப்போதும் பேசும். 4 ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. என் மனைவிக்கு 2 ஆஸ்பத்திரி. நான் செய்த ஒரே ஒரு காரியம், அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருந்தேன். பரிசுத்தாவிலே நிரம்பினேன். சரீரத்தை ஆண்டவர் உருமாற்றி புதிய அவயவங்களை ஆண்டவர் கொடுத்து நடக்க முடியாது என்ன நடக்க பண்ணி இன்னைக்கு அநேக சபைகளிலே நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அவர் உங்களையும் மாற்றுவார். நல்ல அந்நிய பாஷையில பேச என் சர்ச்சில் சொல்லிக் கொடுத்துருக்கேன். காலை 5 மணிக்கு எழுமனா 20 நிமிஷம் ஸ்தோத்திரம். தம்பி வாமா, 20 நிமிஷம் அந்நிய பாஷை, 10 நிமிஷம் நல்லா ஜெபம் பாருங்க. அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அந்நிய பாஷை கிடைக்கிற 4 ஆசீர்வாதம் என்ன? பக்தி விருத்தி உண்டாகும், ரகசியங்களை வெளிப்படுத்துவார், பரிசுத்தம் உண்டாகும், பரலோகத்துக்கு என்ன செய்வோம்? ஆயத்தப்பட்டு எக்கால சத்தம் கேட்கும் போது சீக்கிரமாக எழுந்து தேவராட்சியத்தில் பிரவேசிக்க போகிறோம். அல்லேலூயா. கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2:8. சீக்கிரம் வாசிங்க, நேரமாய்விட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றியும் புருஷரும் ஸ்திரீகளும் கோபம் தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் விரும்புகிறேன். புருஷர்கள் மாத்திரமல்ல, ஸ்திரீகள் மாத்திரமல்ல, பிள்ளைகள் மாத்திரமல்ல, பெற்றோர்கள் மாத்திரமல்ல, எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 5வது, விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு ஜெபத்தை நிறுத்தாதீர்கள். ஜெபத்தை கூட்டுங்கள், ஜெப அலங்கத்தை கட்டுங்கள். அநேக வந்திருக்கிற உங்க வாழ்க்கையிலே ஜெப அலங்கம் இடிக்கப்பட்டதால் சாத்தான் உட்புகிறான். துஷ்டன் வழியாய் வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய பாதுகாப்பு. நான் அடிக்கடி சொல்லுவேன், சொல்லுங்க எல்லாரும். உழுகிற மாட்டுக்கு, உங்களை தான் சொன்னேன், உழுகிற மாட்டுக்கு ஜெபிக்கிற தேவ மனுஷனுக்கு. இப்ப எல்லாரும் பின்னாடி தான் காஞ்சிருக்கு. உட்காந்து உட்காந்து பாய் தேஞ்சி, லைட் போய், பேரிங் போய், எல்லாம் கிழிஞ்சு, சில சர்ச்சில் பாய் அப்படியே தன்னந்தனியா தொங்கிட்டு இருக்கு. முழங்கால்கள் போட்டு நீங்க சோமணும். மூளை செய்யாததை முழங்கால்கள் செய்யும். குடும்பங்கள் கட்டப்படுவதற்கு, இடிக்கப்பட்ட வாழ்க்கை மறுபடியும் புதுப்பிக்கப்படுவதற்கு ஜெபத்தை கூட்டி பாருங்கள். ஜெபிக்க 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 சத்துரு தோற்கடிக்கப்படுவான். ஆவியானவர் பலத்த கிரிகளை கத்த செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. என் தாயாருக்கு 7 பிள்ளைகள். சுந்தராஜபுரத்தில் ஊழியம் செய்தாங்க. அக்காவுக்கு மட்டும் மேரேஜ் ஆச்சு. நைட் 2 மணிக்கு பார்ப்பேன், முழங்கால நிற்பார்கள். பள்ளிக்கு வரும்போது பார்த்தா நாங்கள்லாம் தூங்கிட்டு இருப்போம். 4 மணிக்கு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவாங்க. கீழே தான் உட்காந்துருப்போம். ஒரு நாள் சேரில் உட்கார மாட்டாங்க. அந்த ஜெபம் தான் 7 பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். என் மாமனாருக்கு 11 பிள்ளைகள். 12க்கு 1 தான் குறை. இன்னைக்கு 1 வச்சு சமாளிக்க முடியல. ஆமே. ஒரு பொம்பளை சொல்லுது, ஏன் பாஸ்டர் கல்யாணம் பண்ணணும்? நான் சொன்னேன், நீ ஏன் கல்யாணம் பண்ணணும்னு கேட்டேன். தெரியாம பண்ணிட்டேன் பாஸ்டர். மாமனுக்கு 11 பிள்ளைகள். காலை 3 மணிக்கு பார்த்தா முழங்கால நிற்பார். எந்த பிள்ளைகளுக்கும் ஜுவல்ஸ் போடலை.
எந்த பிள்ளைகளுக்கு டவுரி எடுக்கல. எனக்கு மொத்தம் கொடுத்த டவுரி 2000 மட்டும்தான். இன்னைக்கு ஆண்டவர் 11 பிள்ளைகளை ஆசீர்வதித்து அநேகர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஆமென். எந்த மனுஷனையும் ஆண்டவர் உயர்த்துவதற்கு ஜெபிக்க 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 அந்த குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்துவார். ஜெபாலங்கத்தை கட்டுங்கள். முதலாவது வருமானம் சீக்கிரமாய் முடிக்க விரும்பணும். இரண்டாவது என்னாத்துமா போட விரும்பணும். மூணாவது சர்ச்சை விட்டு வெளியே போக விரும்பணும். நாலாவது வீட்டுக்கு போக விரும்பணும். அஞ்சாவது சீக்கிரமா குரட்டை விட்டு தூங்கணும். இதான் நம்ம படிச்சிருக்கோம். சொல்லுங்க. தேவனோடு இருக்க விரும்பணும். இரண்டாவது ஊழியம் செய்ய விரும்பணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க விரும்பணும். அந்நிய பாஷைகளை பேச விரும்பணும். எப்போது ஜெபிக்கணும். அதாவது பைபிள் வார்த்தை அப்போஸ்தலர் 9:11 அன்னினாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவன் சந்திக்கப்பட்ட சில நிமிடங்களுக்கு சபலை குறித்து சொல்றாரு, இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பான். வீட்டில் வந்து அந்த ஜெப சத்தம் கேட்கணும். ஏமா எழும்புங்க எழும்புங்க, எல்லாரும் சீக்கிரமா எழும்புங்க. ரபாலா கரமா ஏமா நீங்க எழும்புறதுக்குள்ள இயேசு 3 முறை வந்துட்டு போயிடுவாரு. ஒரு நொடியில் வருவான்னு போட்டிருக்கு. நீங்க எழுபதை பார்த்து ஆடி அசைஞ்சு குனிஞ்சு நிமிந்து வருங்க. மான்களை போல துள்ளுங்க. எல்லாரும் கை போய் ஆராதிப்போமா. அப்பா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவரோடு இருக்க நீங்கள் விரும்பணும். ஊழியம் செய்ய விரும்பணும். அவருடைய வார்த்தைகளை கேட்க விரும்பணும். அந்நிய பாஷைகளை பேச விரும்பணும். ஜெபிக்க நீங்கள் விரும்பணும். விரும்பினால் கர்த்தர் சொல்லுகிறார், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். 2 கைகளை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. வெளியே உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து 2 கைகளை வைத்து, ஆண்டவரே தவறான விருப்பத்தை மாற்றுங்கப்பா. வேறுபாடான விருப்பத்தை மாற்றுங்க. நாவிக்கிற விருப்பத்தை தாருங்கள் சொல்லி நல்ல கைகளை உயர்த்தி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. ஊரா பக்கரா பாலா சந்தரா போக்கவோ சத்தம் எழும்பட்டும். தடைகள் மாறும், குழப்பங்கள் மாறும். இப்போது வந்திருக்கிற உங்கள் மேல் ஆண்டவருடைய அக்கினி வருகிறது. ரைட் நவ் அந்நிய பாஷையில பேசுங்க. ஊரா கரா தரா பாலா சந்தரா விக்கரா பாலா ஷபக்கபரவா. இதை இழந்தார்களோ இப்போது தருவீராக. உபக்கரவோ சத்தம் எழும்பட்டும். வெளியே உள்ளவங்க உள்ளவங்க நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில ஆமென். உயிர்ப்பிக்கிறவரே, விழுந்து போன கூடாரத்தை மறுபடி கட்டுகிறவரே, பட்சித்த வருஷங்களின் பலனை கொடுக்கிறவரே, ஒவ்வொருவரையும் தொடு தொடு. நல்ல கைகளை தட்டுங்க தட்டுங்க. ரீகாரா அக்கினி 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 அக்கினி. சோர்ந்து போனவர்களை நிரப்பு. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வேகமா. வல்லமை உண்டு உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை. வேகமா. அற்புத வல்லமை இயேசுவின் வேகமா. ஒவ்வொருவரையும் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவோ ஒவ்வொருக்கோ. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால்.
வல்லமை தேவை தேவா Yes. வல்லமை தாரும் தேவா அப்பா. இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் வேகமா இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா ஒளிந்திடு வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் ஒவ்வொருவரையும் ஒளிந்திடும் Yes. வல்லமை Yes. உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா நிரப்பு வல்லமை தாரும் தேவா Yes. தேவை தேவா அதை இப்போ அப்பா. தாரும் தேவா நிரப்புங்கப்பா இன்றே தேவை தேவா அதை ஓங்கி தட்டுங்க. இப்போ தாரும் தேவா தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா ஐயா வாழ்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க Yes, Lord. வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா உங்க வாழ்க நிரப்பு வாழ்க உம் நாமம் எஸ் வாழ்க. சாமி ஐயா வாழ்க ஆண்டவரே வாழ்க இறங்கும் ஐயா உம் வாழ்க ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க உம் நாமம் வாழ்க இன்றைக்கு ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் ஆண்டவரோடு நடக்க நான் விரும்புகிறேன் ஊழியம் செய்ய நான் விரும்புகிறேன் வசனத்தை விருப்பத்தோட கேட்க விரும்புகிறேன் அந்நிய வாசல்களை பேச விரும்புகிறேன் எப்போதும் தேவ சமூகத்தில் ஜெபிக்க நான் விரும்பி சொல்றவங்க அர்ப்பணிக்கு மாத்திர கைகளை உயர்த்தி காட்டுங்க உங்கள் போதகர் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறார் அர்ப்பணிக்கு மாத்திர கைகளை உயர்த்தி காட்டுங்க உணர்ச்சி வசப்பட்டல்ல உணர்த்தப்பட்டு கடமைக்காக அல்ல அர்ப்பணிப்போடு கைகளை உயர்த்தி காட்டுங்கள் தேவன் உங்கள் கரத்தோடு இணைக்க விரும்புகிறார் ஆமே இப்ப உங்களை போதகர்